மிதுன ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்களை பார்த்தவங்க. ஏன்னா சனீஸ்வரருடைய தாக்கம், கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டாங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அட விடுங்க சார், நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம், அந்த வெறுத்து போன ஸ்டேஜில் இருக்கீங்க. ஜென்மத்தில் குரு இருக்காரு சார், பரவாயில்ல சார், ஜென்மராமர் வனத்தில், இதெல்லாம் ஜென்ரல் பழமொழி. ஆனால் ஸ்தான பலம் யார், பார்வ பலம் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். குரு 5, 7, 9 உங்களுக்கு பார்வை பார்க்க போகிறார். அப்போ வீடு, மனைவி, மக்கள், நல்ல உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய தொழில், புதிய ஆட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. கடன் வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தெளிவாக முடிவு எடுப்பீங்க. நீங்கள் அதில் மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய போக்கு, உங்களுடைய வரவு, உங்களுடைய எதிர்காலம் எப்படின்னு உங்களுக்கே பாதி தெரியும். இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக. கண்டிப்பாக நான் மனசில் நினைக்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா சார் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அடிபட்டு ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு மாறுறாரு இல்லைங்களா, அதுவும் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு ஸ்தானத்தில் இருந்தாலும் பார்வபலம் இருக்குது, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு போனாலும் இருக்குது. திருமணம் ஆகாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம், குழந்தை பாக்கியம், கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்லை சார் அப்படின்னா குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம் அப்படின்னு சுப பலனாக சொல்லிட்டு போகலாம். எல்லாத்துலேயுமே ஒரு பிளஸ்டு ராசி எது அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்காரர்கள் தான். இந்த ஆண்டை நீங்கள் 2026 நீங்கள் உபயோகப்படுத்துங்க, சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.